ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து ஹேண்ட்மேடாக ஒரு பேர்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்பவே அழகாக வந்துருக்கும். வீட்டில் உள்ள குட்டி பசங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ 3 பேர்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிராஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 2 கலர் த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் கலர், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஒயிட் கலருமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு 3 கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு அட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து நூல் வந்து சுற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டை இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. ஸோ எல்லோ கலர் த்ரெட்டை வந்துட்டு இப்படி கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு பேர்டு வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து சுற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. நிறைய டைம் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து ஓரமாக வந்து வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு பிங்க் கலர் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு கொஞ்சமாக வந்து சுற்றாதீங்க. கொஞ்சமாக சுற்றினோம் அப்படின்னா நம்ம பேர்டு வந்து ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி வந்து இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் நிறையா வந்து சுற்றுனீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சுற்றிருக்கேன். அது நீங்கள் இதை விடவும் நீங்கள் வந்து நிறையா கூட நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படி சுற்றணும், இந்த கார்டை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சுற்றுனோமா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சைடில் வந்து திருப்பிட்டு நம்ம வந்து சுற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு லென்த்து கொஞ்சம் கம்மியாக வந்து தேவைப்படும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அட்டையை வந்து திருப்பிட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது வந்து எவ்வளோ டைம் வந்து நம்ம சுற்றுறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்துட்டு சுற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த த்ரெட்டெல்லாம் நம்ம வந்துட்டு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் நம்ம வந்துட்டு ரெண்டு சைடே வந்துட்டு நல்லா கரெக்டாக லென்த்தாக வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு நாட் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து டைட்டாக வந்து ஒரு 3 டைம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஒயிட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லோ கலரே வந்து எடுத்து நீங்கள் வந்து பண்ணாலும் ஓகே தான். இப்போ வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த எல்லோ கலருக்கு சென்டரில் நம்ம வந்து வச்சுட்டு நல்லா வந்துட்டு கரெக்டாக வந்து ஈவனாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லோ கலரில் நம்ம வந்து வச்சுட்டு கொஞ்சம் கீழே வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு நாட் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி நான் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலரை நம்ம வந்துட்டு இதே மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு ஸோ நாட் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். ஸோ போட்டு விட்டுக்கலாம். ஒரு 2 டைம் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2-3 டைம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்கு 2த்துக்கும் சென்டரில் கரெக்டாக 2த்துக்கும் சென்டரில் நம்ம வந்து வைக்கணும். பார்த்துட்டு நல்லா வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிடிக்கும்போது ஸோ அது வந்துட்டு விலகிட்டு போகும். அதனால் கரெக்டாக நம்ம வந்துட்டு சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 த்ரெட்டும் அதாச்சும் அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து 2மே வந்துட்டு ஒரே சைஸில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கீழே வந்து ஒரு நாட் வந்து போட்டு விட்டுக்கலாம். மேலே வந்துட்டு அந்த ஒயிட் கலர் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்துட்டு நாட் வந்து போடக்கூடாது. கீழே உள்ள அந்த த்ரெட்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டு விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் கலர் த்ரெட் இருக்குல்ல, அது வந்துட்டு அதாச்சும் ஃப்ரண்ட்டில் வந்து வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ எல்லோ கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. இந்த மாதிரி பிங்க் கலர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து எடுக்கிற மாதிரி முன்னாடி வந்து கொண்டு வந்துக்கோங்க. அந்த 2 த்ரெட்டையும் முன்னாடி வந்து
வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு நாட் வந்து போட போகிறோம். அதை போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த த்ரெட் வந்து ஒயிட் கலர் த்ரெட் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து ஆல்ரெடி நாட் போட்டது. அதை வந்துட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு கொஞ்சம் நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முக்கோண ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்துட்டு நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து விரித்து விட்டுட்டு திரும்படி வந்துட்டு நல்லா வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஓரளவுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட அழகான ஒரு பேர்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வாய் வந்து செட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ரெட் கலர் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு அந்த பேர்டுக்கு வந்துட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம அந்த வாய் மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வாய் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண் வந்து நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ 2 டாட்ஸ் மாதிரி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கண் மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கிடச்சிரும். அது அவ்வளோதான், நம்ம வந்து பேர்டு வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து வச்சு நல்லா வந்து விளையாடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷோ பீஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்துட்டு 2 கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் வந்து பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.